ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். விருதுநகர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மார்கழி உற்சவம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம். பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய மார்கழி திருவிழா. தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜருக்கு திருக்கல்யாணம். மணிமூர்த்தீஸ்வரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி கோவிலில் தேய்பிறை அஷ்டமி பூஜை. ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. விருதுநகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் உற்சவ மூர்த்திகளோடு பெருமாளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், அபிஷேக பொடி, மஞ்சள், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தூபம் மற்றும் தீபம் காட்டப்பட்டன. மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தர உற்சவ மூர்த்திகளுக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தனி மேடையில் மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு ஆண்டாள் நாச்சியாரும் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம், ஏக தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மார்கழி உற்சவத்தையொட்டி தெய்வ திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி தாயார் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி தீபம் காண்பித்து திருமண முறைப்பாடுகளை துவக்கினர். தாயார்களுக்கும் உற்சவர் சுவாமிக்கும் கங்கண தாரணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு யக்னோபவீதம் சாற்றி வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க வண்ண மலர்கள் தூவியபடி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு அட்சதை தூவியதும் குடை சத்தியம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து நட்சத்திர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரத்தில் அமைந்திருக்கும் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். கலச ஆராதனை செய்ததும் குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகூதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலய வளாகத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ பைரவியை மடிமீது அமர்த்தி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அலங்காரம் செய்தனர். மஞ்சள் காப்புடன் கவசம் அணிந்து மலர் மாலைகளோடு வெட்டிவேர் மாலையும் வடை மாலையும் சாற்றியபடி திருக்காட்சி தந்து அருள் புரிந்த ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து சுவாமிக்கு கோபுர தீபத்துடன் பஞ்ச தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உள்ள பாலாற்றங்கரையில் நதிகளை பாதுகாக்கவும் மழை வேண்டியும் காசியில் நடப்பது போன்று இங்கு பாலாறு நதிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக சுவாமி மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக சுமந்து வந்தனர். பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடியும் தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். இதையடுத்து பாலாற்றங்கரையை அடைந்ததும் அங்கு மேடை மீது உற்சவர் அம்மனை நிறுத்தி சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பாலாற்றிற்கு சம்பிரோக்ஷணம் செய்ததும் காசியில் நடப்பது போன்று பாலாற்றிற்கு தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முழங்க பாலாற்றுக்கு பல்வேறு ஆரத்திகளை காட்டி மங்கள தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானியில் உள்ள ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர்கள் ஸ்ரீ கல்யாண ஜெகநாதரையும் அருகே ஸ்ரீ கல்யாணவள்ளி பத்மாசினி தாயாரையும் கொலுவிருக்கச் செய்து தூபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி நின்றபடி எம்பெருமானும் அபயவரதம் அருளி அமர்ந்தபடி தாயாரும் அழகாக காட்சி தந்தருளினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஏக தீபம் கும்ப தீபம் காண்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பிறகு ஸ்ரீ கல்யாண ஜெகநாதரை மட்டும் கேடயத்தில் நிறுத்தி பிரகார வலம் வந்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் 20ஆம் ஆண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை யானை வாகனத்தின் மேல் சிறப்பாக அலங்காரத்துடன் அமர்த்தி கற்பூரம் காட்டியதும் ஊர்வலம் புறப்பட்டனர். செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் திருவிளக்குகளை கைகளில் ஏந்தியபடி உடன்வர பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் முன்பு வாழைமர மட்டைகளால் அமைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஹரிஹர சுதனை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு இசை கச்சேரியும் நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ புண்டரிகவள்ளி தாயாருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ புண்டரிகவள்ளி தாயாருக்கு பால், தயிர், அபிஷேக பொடி உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கவசத்துடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய ஸ்ரீ புண்டரிகவள்ளி தாயாருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தாயாரை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். மன்னார்குடி திருப்பார்கடல் பகுதியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் ஈசானிய மூலையில் சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோருடன் எழுந்தருளியுள்ள பைரவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து செவ்வாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த பைரவருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த சூரியன் மற்றும் சனி பகவானுக்கும் தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் ஸ்ரீ பைரவருக்கு அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தேங்காய் பழங்கள் மற்றும் நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் மூலவரான காசி விஸ்வநாதரும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாளும் சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே வைரவன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பாகம் பிரியாள் உடனுரை திரு மெய்ஞானபுரீஸ்வரர் கோவிலில் அபயமும் வரதமும் காட்டி நின்ற திருமேனியுடன் அம்பிகையும் லிங்க திருமேனியோடு சுவாமியும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர தீப ஆரத்தி காட்டப்பட்டது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ மூலபால பைரவர் முன்பு நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மகா குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் வஸ்திரங்கள், மலர் மாலைகள், வெட்டிவேர் மாலை, மூலிகை பொருட்கள் ஆகியவை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகூதி சமர்ப்பித்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரதான கலசத்திற்கு மலர்கள் தூவி தூபத்துடன் ஏக தீபம், கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன.
இதையடுத்து கலசங்களுக்கு குடை சத்தியம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பைரவரை தரிசித்து ஆலய வளாகத்தில் அகல், வெண்பூசணி மற்றும் தேங்காயில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். விருதுநகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் மூலவர் பச்சை பட்டுடுத்தி கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீ யோக கால பைரவர் சன்னதி முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ யோக கால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ யோக கால பைரவருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அரளி மலர்ச்சரங்கள் கொண்டு கிரீடம் சூட்டி மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்தனர். அபயம் காட்டியபடி அருளிய ஸ்ரீ யோக கால பைரவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜகணபதி கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு காவி வஸ்திரம் கட்டி கதம்ப மலச்சரம் சூட்டி அலங்கரித்து அஷ்டோதர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காண்பிக்கப்பட்டது. சேலம் வீராணம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மூக்கரை காளியம்மன் திருக்கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் தல விருட்சத்தின் கீழ் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருளும் ஸ்ரீ விநாயகர், ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் சப்த கன்னியர், சுதை சிற்ப அம்மன் ஆகியோருக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் மூலவரான அருள்மிகு மூக்கரை காளியம்மனை மகிஷனை வதம் செய்யும் ஸ்ரீ மகிஷாசுர மர்தினியாக அலங்கரித்திருந்தனர். ஆயுதங்கள் ஏந்தி சூலத்துடன் அசுரனை வதம் செய்யும் கோலத்தில் அம்பிகை திருக்காட்சி தர தேங்காய் பழங்கள் மற்றும் பல்வேறு நைவேத்தியங்களை சமர்ப்பித்திருந்தனர். உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து மூலவருக்கு தூபத்துடன் தீபங்கள் காட்டப்பட்டதும் திருக்கோடி தீபம் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்து தீப கம்பத்தின் உச்சியில் ஏற்றப்பட்டது. பிறகு மூலவருக்கு ஆரத்தி காண்பித்து பக்தர்கள் தரிசித்ததும் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் உற்சவருக்கு கற்பூரம் காட்டி கோமாதா முன்னே செல்ல வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர ஆலய உலா முடிந்ததும் உற்சவர் மூக்கரை காளியம்மனுக்கு ஏசல் சேவையும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி கோவிலில் உத்தர திருநட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று ஹரிஹர சுதனுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் பஞ்சலோக சிலையாக அமர்ந்து அருளும் ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், பால், பழச்சாறுகள், இளநீர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களாலும் சகஸ்ரதாரை வழியே புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீப ஆரத்திகளுடன் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் செய்து தீபம் சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு வீதி உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கைகளில் திருவிளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலமாக புறப்பட்டனர். செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர் ஐயப்ப சுவாமியை சர்வ அலங்காரத்துடன் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு இசை வாத்தியங்கள் முழங்க அழைத்து வந்தனர். கருப்பண்ண சுவாமி, விநாயகர், முருகப்பெருமான் மற்றும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி உற்சவர்களை சர்வ அலங்காரத்துடன் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு அழைத்து வந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவில் அருகே அமைந்துள்ள திடலை அடைந்தனர்.
சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் கோவில் ஆண்டு விழாவையொட்டியும் உலக நன்மை வேண்டியும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காரைக்கால் மேடு அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கோவில் முன்பு பால்குடங்களை வைத்து பூஜைகளை செய்ததும் பம்பைகள் முழங்க பால்குட ஊர்வலம் துவங்கியது. காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். பிறகு அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் கோவிலை அடைந்ததும் சிரசு வடிவில் அருள் புரியும் அம்பிகைக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவிலில் மார்கழி மாதத்தையொட்டி மூலவருக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. கோயில் கருவறையில் 8 திருக்கரங்கள் கொண்டு ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அமர்ந்தருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அருள்மிகு வீரமா காளியம்மனுக்கு கவசம் வைத்து மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி முத்தாரங்களுடன் கண்மலர்களும் தீஜ்வாலை கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஏக தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள பல்வேறு கோவில்களில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு தெய்வங்களுக்கு அலங்காரத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு காவி வஸ்திரம் கட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. கருவறையில் சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்த மூலவர் மற்றும் மாரியம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து மனமுருக வேண்டி மாவிளக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். இதேபோல் பெரிய கரகம் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. சிறுகடம்பூரில் உள்ள அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் மூலவருக்கு விபூதி காப்பு அலங்காரம் செய்து உற்சவ மூர்த்திகளையும் விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு காளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி மஞ்சள் குங்குமம் மற்றும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சுதை சிற்ப வடிவமாக மூலஸ்தானத்தில் அமர்ந்து அருளும் பச்சை வண்ண மேனியிலான ஸ்ரீ காளியம்மன் சர்வ அலங்காரத்தோடு திருக்காட்சி தர தீப ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்களும் திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் சர்வாபரண பூஷிதையாக மூலவர் ஸ்ரீ காளியம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம், நாக தீபம், கும்ப தீபம் காட்டி பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு புஷ்பாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. தேவஸ்தான வளாகத்தில் சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ரத்ன அங்கி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தரிசிக்க ஹோமம் வளர்த்ததும் ஹரிஹரசுதனுக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு நறுமண மலர்கள் கொண்டு ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷங்கள் எழுப்ப 18 படிகளில் கற்பூரம் ஏற்றி ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஈரோட்டில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு வலம்புரி கற்பக விநாயகருக்கு மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கோயில் வளாகத்தில் நாக தேவதையோடு வீற்றிருக்கும் விநாயகருக்கு பக்தர்கள் நீரூற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டனர். மூலவருக்கு பால், அபிஷேக பொடி ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கு வெள்ளி கவசத்துடன் கிரீடம் அணிவித்து மஞ்சள் பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தமும் இடது கையில் ஏடும் ஏந்தி வலம் சுடித்த விநாயகர் தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு நாம அர்ச்சனையோடு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் அடுத்த மண்ணூர்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி கோவிலில் வருடாந்திர திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக உற்சவ ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தேன், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களாலும் துளசி உள்ளிட்ட மலர்களாலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஆபரண பெட்டியை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதைத் தொடர்ந்து செண்டை வாத்தியங்கள் முழங்க திரு ஆபரண பெட்டி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. உற்சவரையும் மலர்பிரபை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். நிறைவாக ஏராளமான பக்தர்கள் திருவிளக்குகளை ஏற்றி உற்சவருக்கு சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். விருதுநகர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மார்கழி உற்சவம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம். பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய மார்கழி திருவிழா. தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜருக்கு திருக்கல்யாணம். மணிமூர்த்தீஸ்வரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி கோவிலில் தேய்பிறை அஷ்டமி பூஜை. ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.